அமலா பால் நடித்து ரீசெண்டாக வெளிவந்த படம் கடவர். இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்னும் படம் பார்க்கல அப்படின்னா படம் பாருங்கள். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியவும் செய்யும். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஃபோன் காலில் ஒரு வாய்ஸ் கேட்கும். அது யாருடைய வாய்ஸ்ன்னு தெரியல. வெற்றி வாய்ஸ்ன்னு சொன்னால் கூட ஒரு சீனில் கூட ஃபோனை ஜெயிலில் யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி ஃபோன் பேசியிருப்பாரு? இல்லைனா அமலா பால் தான் பேசியிருக்காங்கன்னா ட்விஸ்ட் ரிவீல் பண்ணும்போது காமிச்சிருந்திருக்கலாம். ஆனா காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த சீன்ல காரை விட்டு இறங்கும் போதே டீ கப்போட தான் இறங்குவாங்க. எப்போ அமலா பால் கைக்கு டீ வந்துச்சு? இந்த படத்துல வெற்றியோடைய ஹேர் ஸ்டைலும் சரி, அமலா பாலோடைய ஹேர் ஸ்டைலும் மாறி மாறி இருக்கும் ஒரு சில சீனுக்கு. இந்த சீனில் கல்லறையை உடைக்கிறதுக்காண்டி 4 பேர் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த 4 பேர் யார் சொல்லி வந்திருந்தாங்கன்னு தெரியல. இந்த சீனில் வில்லனுக்கு டைலாக் கொடுத்துருந்துருக்கணும், ஆனால் கொடுக்காம விட்டாங்க. அந்த ஷாட்டில் மழையும் பெய்யும், பட் யாருடைய ட்ரெஸ்ஸுமே நனைஞ்சிருக்காது. அது எப்படி? ஏஞ்சலுக்கு இதே மிஸ்ஸிங்னு யார் சொன்னா வெற்றிக்கு? இது ஒரு கேள்வியாகவே அமலா பால் கேட்பாங்க ஒரு சீனில். பட் ஆன்சர் சொன்ன மாதிரியே தெரிஞ்சிருக்காது. இந்த ஷாட்டில் ஒரு நர்ஸு ஃபைலை காப்பி பண்ண வந்திருப்பாங்க. ஒரு டாக்டருடைய பர்சனல் கம்ப்யூட்டரை எப்படி யூஸ் பண்ண முடியும் ஒரு நர்ஸ்னாலன்னு தெரியல. அட்லீஸ்ட் எந்த ஒரு பாஸ்வேர்டும் கூடவா போட்டு வைக்கல இந்த படத்தோடைய வில்லன். இந்த ஒரு ஷாட்டில் ஏஞ்சலுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்ப்பாங்க அமலா பால். ரிப்போர்ட்டில் ஃபீமேலுங்கிறத ஸ்பெல்லிங் தப்பாக பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அந்த பேபிக்கு யார் சொன்னால் வெற்றி தான் உன் அப்பான்னு சொன்ன மாதிரி எந்த ஒரு ஷாட்டுமே இருக்காது. இந்த படத்தில் எதுக்கு ஜெயிலில் இருக்கிறாரு வெற்றின்னு தெரியல. ஆனால் 4 வருஷம் இந்த படத்தில் இருப்பார். அவர் மேலே என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு எந்த ஒரு சீன்லையுமே ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. பைக் ஆக்சிடென்ட் ஆகும்போது எப்படி ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் கரெக்டான டைமுக்கு வந்திருக்கும். யார் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியல. இல்லைனா இது பிளான் பண்ணி தான் ஆக்சிடென்ட் பண்ணதான்ட்டுன்னு தெரியல. வில்லன் டாக்டர்ஸ்க்கு கொஞ்சம் இந்த சீனில் டயலாக் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் கொடுக்காம விட்டுட்டாங்க இந்த ஷாட்டில். இந்த படத்தில் ஏஞ்சலுக்கு ஒரு நர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கும் எந்த ஒரு எமோஷனல் டச்சுமே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு திருப்பதி படத்துலையுமே இதே சீன்ஸ் தான் இருக்கும். ஆனால் நர்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அதனால அந்த படத்தில் எமோஷனல் டச்சு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த படத்தில் நர்ஸு யாருக்காக எதுக்காக எமோஷனல் ஆகி டாக்டரை பழிவாங்களான்னு நினச்சாங்கன்னு காட்டியிருக்க மாட்டாங்க. நர்ஸு ஏஞ்சலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லாமல் விட்டுட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஃபுல் சைஸ் ஃபோட்டோ இருக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த படத்தில் ஃபுல் சைஸ் ஃபோட்டோ வந்து வச்சுருப்பாங்க. ஒரு சில படத்துலலாம் வந்து மெடிக்கல் ஃபைலில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் வச்சுருப்பாங்க. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். மெடிக்கல் ஃபைலில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுறதா இல்லை ஃபுல் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுறதான்ட்டுன்னு. ஜெயிலில் எடுத்த டிக்டாக் வீடியோ பப்ளிக் கிட்ட ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த பிக்சரை யார் வரைஞ்சதுன்ட்டுன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக செக் பண்ணுவாங்க ஜெயிலில் வச்சு. அதில் வெற்றின்னு தெரிஞ்சிடும். அப்போது சிசிடிவி ஃபுட்டேஜோடைய டேட் பார்த்தோம் அப்படின்னா 20/6/2021 இருக்கும். 10:30 டைம் காமிக்கும். டிக்டாக் ஆப்பை பேன் பண்ணது டேட் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 20, 2020 பேன் பண்ணியிருப்பாங்க இந்த ஆப்பை. அதுக்கப்புறம் டிக்டாக் ஆப்பே இல்லை. அப்புறம் எப்படி ஷேர் பண்ணியிருக்க முடியும் 2021? ஒருவேளை இந்த படத்தை 2020க்கு முன்னாடியே ஷூட் பண்ணினது போல் எடிட் பண்ணாமல் விட்டுட்டாங்க போல். இந்த படத்தில் ஒரு ஃபாதர் வந்து இறந்து போயிடுவார். ஆனால் யாரு கொன்னா ஃபாதரை அட்டாக் பண்ண வந்தவர் யாருன்னு இந்த சீனுக்கு வில்லன் ரோலை கொஞ்சம் நடிக்க வச்சுருந்துருக்கலாம். ஆனால் வில்லனே இந்த சீனில் வரவே மாட்டார். இந்த வில்லனை பிடிக்கிறதுக்கு காருக்குள்ளே இவர் ஏன் வந்தாருன்னு தெரியும். இவர் எப்படி வந்தாருன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு ஷார்ட்ல டிவியில நியூஸ் கேட்பாங்க டிக்டாக் வீடியோ பத்தி. அப்போ அந்த டிவியை கவனிச்சோம் அப்படின்னா நியூஸ் சேனலோடைய லோகோ இருக்காது. டேட்டு டைம் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நியூஸுக்கு நடுவில் பெருசாக லோகோவை போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பல கேள்விக்கு வில்லனை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் யூஸ் பண்ணாமல் விட்டதுனால இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் ஆயிருக்குது. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.